வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இப்போ நம்ம ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், ரியல்மியோட 14 ப்ரோ ப்ளஸ்ஸையும் நத்திங்கோட ஃபோன் 3A ப்ரோ வெறும் ப்ரோவா இல்லாட்டி அதுவும் ஒரு ப்ரோ ப்ளஸ் தானா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். ஏன்னா இதில் ஹைலைட் என்னென்னா, நானும் இமானுவல் ப்ரோவும் ஆல்ரெடி வந்து இதை பற்றி பேசிட்டோம். ஸோ ஒரு வேளை வந்து நிஜமாவே இது நத்திங்கோட நல்லா பண்ணிடுமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஏற்பட்டுச்சு. முக்கியமாக என்னென்னா, ரெண்டு ஃபோனையும் பார்க்கும்போது இது குவாட் கர்வ் வேறுங்க. நீங்கள் நார்மலாகவே இப்போ இந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா, ரியல்மி 14 ப்ரோ ப்ளஸில் வந்து 4 பக்க கர்வ். ஆமாம், இந்த ரெனோ 12ல் பார்த்தோமே அந்த மாதிரியான ஒரு அது மட்டும் இல்லடா, நல்லா இருந்துச்சு. அது 211 கிராமு, இது 194 கிராம் தான். லெதர் வேரியண்டாவது 196 கிராமு, 194 கிராம் தான். இது கொஞ்சம் வெயிட் தான். ஆமாம், கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கான். ரெண்டு ஃபோனையுமே இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா, அதுவும் அமோலட் இதுவும் அமோலடு, அது 1 பில்லியன் கலர் இதுவும் 1 பில்லியன் கலரு, 1500 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் இது, அது 3000 நிட்ஸ். ஆனால் வெளியில் எடுத்துகிட்டு போகும்போது அந்த டிஃபரன்ஸ் என்னால் பார்க்கவே முடியலங்கிறது தான் வருத்தமாக இருக்குது. அவுட்டோரில் தான் போய் யூஸ் பண்ணாங்க. 6000 நிட்ஸ் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒரு சில ஃபோன்ஸில் பார்க்குறோம் இல்லையா, அதில் இருக்கிற 6000 4500 நிட்ஸையும் என்னால் வந்து நிஜமாவே ரியல் வேர்ல்டில் வெளில பார்க்க முடியல. இவங்களை கேட்டால் பிராண்ட் ஒன்று சொல்கிறாங்கன்னா, ஒரு பர்டிகுலர் பிக்சல் மட்டும் அந்த பிரைட்னஸ்க்கு போகும், அதுவும் முக்கியமாக HDR கண்டென்ட் பார்க்கும்போதுங்கிறாங்க. தேடிக்கிட்டு இருக்கேன், இன்னும் கிடைக்கல. சரி, ஓகே. அடுத்து என்னன்னா, இப்போ இந்த ரெண்டு டிவைஸையும் கம்பேர் பண்ணோன்னு வைங்களேன், ரெண்டுமே கிட்டத்தட்ட ஐடென்டிக்கலாக இருக்கும். அதுதான் ஹைலைட்டு. ஆமாம், 7S Gen 3 7S Gen 3 ரெண்டுமே 7S Gen 3 தான். இப்போ இதுவும் 12-56, இதுவும் 12-56. அடுத்து என்னன்னா, இதுலேயும் ரியரில் 250 ஒரு 8, 250 ஒரு 8, ஃப்ரண்ட்டில் 50, இது ஃப்ரண்ட்டில் 32. ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. இதுலேயும் என்னடான்னு பார்த்தா 4K வீடியோ ஃப்ரண்ட்டில் எடுக்கலாம், இதுலேயும் 4K வீடியோ எடுக்கலாம். ஆனால் இதில் இன்னொரு ஹைலைட் இருக்குது. நாங்கள் நினச்சோம் சரி 32 மெகாபிக்சலு இது ஏதோ கொஞ்சம் மொக்கையாக மங்கனியாக இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் ஆச்சரியம் என்னென்னா, எங்களுக்கு வந்து இது கொஞ்சம் அல்ட்ரா வைடாக ஃபீல் ஆச்சு. சார் ஏன் அவசரப்படுறீங்க? நாங்கள் வந்து ஒன்று முடிவு பண்ணியிருக்கோங்க. கேமரா சாம்பிள்ஸை நாங்கள் போட்டுடுறோம். எங்களோட ஃபீட்பேக் எதுவுமே கிடையாது. நாங்கள் சஜஷனும் சொல்ல போகிறதில்ல. ஆமாம், ஸ்கை வந்து இதில் நல்லா இருந்துச்சு, இதில் கேமரா நல்லா இருந்துச்சு, இதில் மோசமாக இருந்துச்சு, நாங்கள் இப்படி எதுவுமே சொல்ல. இல்லாட்டி இதில் தான் வீடியோ இருக்கலையே அல்ட்டியாக இருந்துச்சு, லோ லைட்டெல்லாம் இதில் தான் சூப்பராக இருந்துச்சு, அந்த மாதிரியும் நாங்கள் எதுவும் சொல்ல போகிறதில்ல. நீங்கள் எப்படியும் சாம்பிள் சைட் பை சைட் பார்த்து அப்படிலாம் இல்லையே. சரி, வெயிட் பண்ணுறா. ஸ்டெபிலைசேஷன் இதில் சூப்பராக இருந்துச்சு, இதில் கேவலமாக இருந்துச்சு அப்படின்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். சரி, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்க. ரெண்டு ஃபோன்லையுமே, அதாவது ரியல்மி ஆஸ் வெல் அஸ் நத்திங் ஃபோன் ரெண்டுத்துலேயுமே நான் வந்து ஃப்ரண்ட் கேமரா 4K வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். எதுங்க நல்லா இருக்கு? ஸ்டெபிலைசேஷன் ஆஸ் வெல் அஸ் ஃபீல்ட் ஆஃப் வியூ எதில் நல்லா இருக்கு? எனக்கு என்னமோ ரியல்மியில் வானம் தெரிகிறது, பட் நத்திங்கில் வந்து வானம் தெரியலை, ஏதோ பிரைட்டாக ஒயிட்டாக ஃபீல் ஆகுது. ஜிட்டரினஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரெண்டுமே 4K 30 FPS சாம்பிள் தான். ரெண்டு ஃபோன்லேயுமே 4K வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அதில் ரியல்மி மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்க்ரீன் ஃப்ளாஷ் யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டுமே ஸ்டாக் செட்டிங்கில் இருக்குது. 4K 30 FPS வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ எப்படி இருக்குது? எனக்கு நத்திங்கில் டார்க்காக இருக்கிறது புரியுது, ஆனால் நத்திங்கில் தான் கிளாரிட்டி இருக்கிற மாதிரி இருக்குது. ரியல்மியில் வந்து வெறும் நாய்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஃபோட்டோஸ்லேயும் கூட கொஞ்சம் சப்ஜெக்டிவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அல்ட்ரா வைடு ஒரு டைப்பாக இருக்குது, அதுக்கப்புறம் வரக்கூடிய ஃபோட்டோஸ் ஒரு டைப்பாக இருக்குது. அதாவது 1x ஒரு மாதிரி இருக்குது, 2x 3x எல்லாமே ரொம்பவே சப்ஜெக்டிவாக இருக்குது. ரெண்டு ஃபோன்லேயுமே ரியரில் 4K 30 FPS வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு? எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு? நான் அப்படியே இந்த பக்கம் திரும்புகிறேன். இந்த பில்டிங் இருக்கா, அதை நோக்கி நம்ம ஜூம் போகிறோம். ஓகேயா? ஸோ ஃபர்தராக ஜூம். மேக்ஸிமம் ஜூம். நத்திங் வந்து 8x வரைக்கும் ஜூம் ஆகுது, ரியல்மி வந்து 6x தான். நத்திங் வந்து 8x வரைக்கும் ஜூம் ஆகுது, ரியல்மி வந்து 6x தான். சரி, இதில் என்னென்னா இப்போ சேலஞ்ச் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் 3A தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க ப்ரோ. ஏன்னா எனக்கு வந்து பெரிஸ்கோப் வேணாம், எதுக்கு போயிட்டு 5000 ரூபா வித்தியாசத்துக்கு நான் பெரிஸ்கோப் போகிறதுக்கு நான் அதே வாங்கிப்பேன், அந்த மைண்ட் செட்டில் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நிறைய பேர் 3A தான் பார்க்குறாங்க. கொஞ்சம் பேர் 3A ப்ரோ பார்க்குறாங்க. அது எதனாலனா இதில் 3x பெரிஸ்கோப் இருக்குது. ஸோ ஒரு 6x ஷார்ட் எடுக்கலாம், 10x வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டாக எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மேக்ரோ ஆப்ஷன் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஷார்ட்ஸ் எடுக்கலாம்னு சொல்லி நிறைய பேர் 3A ப்ரோ போகிறதையும் என்னால் பார்க்க முடியுது. ஸோ இப்போ எங்கள் சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தா, காம்படிஷன் நான் சொன்னல ப்ரோ, ரெட்மியில் வந்து 14 ப்ரோ ப்ளஸ் இருக்குது, அதுவும் 7S Gen 3 தான், 6200 mAh. இப்போ நத்திங் வந்து 5000 தான். ரெண்டுமே 3மே சைனா கம்பெனி தானேங்க.
டிசைன் மட்டும் ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிச்சிச்சு ப்ரோ. இது எப்படி இருந்ததுன்னா எனக்கு ஐஃபோன் 10s மாதிரி இருந்தது, 10s மேக்ஸ் மாதிரி இருந்தது. நீங்கள் கையில் பிடிச்சிங்கனாலே உங்களுக்கு தெரியும். தெரியுது, இது வந்து கருவியாகவும் இருக்குது. அதான் நம்ம ஏற்கனவே அந்த S24 அல்ட்ராக்கோ S25 அல்ட்ராக்கோ ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தால அந்த மாதிரி தான். இது வந்து கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. இது வந்து கொஞ்சம் பாக்ஸியாக இருக்கிறதுனால ஹோல்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஷார்ப்பாக இருக்கா? ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ்ட்டு காமிச்சா என்ன சூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கறதுக்காக கேட்பேன். அப்படி கேட்கும்போது என்ன ஆயிடுச்சு, இதை பார்த்ததுமே நிறைய பேர் எவன்டா அதை டிசைன் பண்ணான்னு கேட்டாங்க. ஏன் அப்படி அப்படின்னு கேட்டேன்னா, எதனால் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இல்லை இது ஒரு மாதிரி இருக்குது, ஒரு அலைன்டாகவே ஃபீல் ஆகலை அப்படின்ட்டாங்க. இந்த லுக்கும் எனக்கு பிடிக்கல, எனக்கு இன்கம்ப்ளீட்டாக இருக்கிற ஃபீல் வருது அப்படின்றாங்க. இது வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ். இதை காமிச்சேன் ரியல்மியை. அது ரொம்ப சிம்பிளாக இருந்தது. ரியர் பாருங்க ரொம்ப சாதாரணமாக இருக்கும், கலரும் ரொம்ப சாதாரண கலர். இது வந்து ரொம்ப பாப்டு கலர்ஸும் கிடையாது. ஆனால் ஒரு மாதிரி லெதர் டெக்ஸ்சர் மாதிரி தெரியும், ஆனால் லெதரும் கிடையாது. அது தொட்டிங்கன்னா ப்ளஸ் அதில் 6000 mAh பேட்டரி இருக்குது. 6000 mAh இருக்கிற மாதிரியே தெரியல. அது 194 கிராமு, இது 200 சில்லற கிராமு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாமே ஒரு பாயிண்டாக இருந்தது. நான் இப்பயும் சொல்கிறேன், உங்களுக்கும் தெரியும், நான் எத்தனை தடவை வந்து இந்த ஹைப்பர் இமேஜ் ப்ளஸ்ங்கிறத போட்டு மிதிச்சிருப்பேன். ரீசன் என்னன்னா, அவங்க வட சுட்ட அளவுக்கு அங்கே எதுவுமே டெலிவர் பண்ணலன்ட்டு தான் திட்டிருப்பேன். ஆனால் இப்போ இந்த ஃபோனா அந்த ஃபோனான்னு வரும்போது கொஞ்சம் டஃப் ஃபைட்டு தான் அந்த ஃபோன் கொடுக்குதுன்னு தோணுது. பில்டு குவாலிட்டியில், டிஸ்பிளேல அதிலெல்லாம் வந்து கொஞ்சம் டஃப் ஃபைட் கொடுக்குற மாதிரி தான் தெரியுது. ஆனால் யூஐ ஆஸ்பெக்டில் மட்டும் நத்திங் வந்து ஓவர்டேக் அடிக்கும், கண்டிப்பாக அசால்ட்டாக ஓவர்டேக் அடிக்கும். அதாங்க இது வந்து ரொம்ப டஃப் காம்படிஷனாக இருக்குங்க. நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதான் இதெல்லாம் எடுத்துருந்தோம். சில பேருக்கு சில விதமாக பிடிக்கும், சில பேருக்கு வந்து கொஞ்சம் மேக்கப் போட்டு, மேக்கப்னு கிடையாது, அது ரொம்ப ரொம்ப இதுவாக சொல்ல, கொஞ்சம் ஸ்மூத்தன் பண்ணால் நல்லாயிருக்கும். சில பேருக்கு வந்து ஸ்மூத்தன் பண்ணாமல் இருந்தால் ரொம்ப நேச்சுரலாக இருந்தால் பிடிக்கும். அது எது உங்கள் ப்ரிஃபரன்ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்ககிட்ட விட்டுறோம் இந்த டிசிஷனை பொறுத்த வரைக்கும். ஆனால் நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவில் பேசியிருக்கோம் ஒரு தடவை. இவங்க வந்து OnePlusக்கு மாற்றாக வர்றேன்னு சொல்லிட்டு ரியல்மி கூட போட்டி போடுறாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோவில். நல்லா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்போ அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இவங்க ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க கரெக்டாக. அவனும் 7s Gen 3யோட ஃபோனை லான்ச் பண்ணியிருக்கான். ஆமாம், இது வந்து ஜனவரி மாதம் வந்துச்சு ப்ரோ. இது ஜனவரி மாதம் வந்துச்சு, இது இப்போ வந்திருக்கு. அப்போ அவனை பார்த்து தான் இந்த பையன் அடிச்சானா? எல்லாரையும் பார்த்து எல்லாரும் அடிச்சுக்கிறாங்க ப்ரோ. எல்லாம் ஒரே ஸ்பெசிஃபிகேஷனு. எனக்கு இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி வால்பேப்பர்னு கூட வச்சுக்கோங்க. ஆனால் எப்படி இருக்கு பாருங்க, வேற மாதிரி இருக்கு. ரியல்மி தான் நல்லா இருக்க மாதிரி எனக்கு. ரியல்மி ரீசன் என்னன்னா குவாட் கர்வ், மினிமல் பெசல் மாதிரி ஃபீல் ஆகுது. இதில் வந்து குவாட் கர்வ்லாம் கிடையாது, ஃப்ளாட் டிஸ்பிளே தான். ஆனால் பெசல்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. 2Aவோட 3Aவோட பெசல் கொஞ்சம் பெருசு ப்ரோ. ஓகே, ஆமாம். ஸோ இது அந்த விதத்தில் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுதுங்க. நீங்கள் இப்படி பார்த்தாலே தெரிஞ்சிருங்க. இந்த ஃபோன் நல்ல ஃபோன் தாங்க, சரியா? ப்ளஸ் இதில் நான் வந்து அலைன் பண்ணி வச்சிருக்கேன் எல்லாமே கொஞ்சம், அதனால் பார்க்கறதுக்கு எஸ்தெட்டிக்ஸ் நல்லாயிருக்கும். ஏன்னா அப்படி அடுக்கி வச்சிருக்கிறதுனால இதில் கொச்சக்க மச்சக்கன்னு இருக்கும். ஆனால் இந்த ஃபோன் பார்க்கறதுக்கு பெசலே இல்லாத ஃபோன் நான் காட்டுற மாதிரி தெரியும்.
ஓகே, இவ்வளோ நேரம் நீங்கள் சாம்பிள்ஸ் பார்த்துருப்பீங்க, ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க. இருந்தாலும் வந்து நான் இன்னும் ஒரு சில விஷயங்களை இதை பற்றி பேசி ஆகணுன்ற ஒரு முடிவில் தான் நானும் இருந்தேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 ஃபோனுமே வந்து மற்ற ப்ராசராக இருக்கட்டும், இப்போ யூசர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னமோ இந்த டிவைஸ் கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ப்ரீமியமாக இருக்குது. ஆல்மோஸ்ட் ஏன்னா ரெண்டுமே ஒரே ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இருக்குது. 30Kல வாங்கலாம், அதுவும் 30K கார்டு ஆஃபர்ஸ்லாம் போட்டிங்கன்னா 30K வரும்னு வச்சுங்களேன். அப்புறம் எங்கே ப்ரோ 30Kல பார்த்தீங்க, நான் 32ல் தான் ப்ரோ பார்த்தேன் அப்படின்னு வராதிங்க. 30K அரௌண்டில் இருக்கான் சரியா. அதனால் ஒரே ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கான், ஒரே ப்ராசரில் இருக்கான். இது வந்ததுக்கு அப்புறம் தான் உண்மையாக சொல்ல போனால் இது மரியாதையே Nothing 3 அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஓ ரியல்மிலே 7 Gen 3 தான் இருக்கா, ஓ ரெட்மிலே 7 Gen 3 தான் இருக்கா. அப்போ அவனுங்களாம் அந்தந்த ப்ரைஸிங்கில் கரெக்டாக தான் இருக்கானுங்க அப்படின்றதே புரியுது. சரி ஓகே, அது வந்து நாங்கள் புரிஞ்சுக்கிறது இருக்கட்டும். இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் சாம்பிள்லாம் பார்த்துருப்பீங்க. அதான் நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும், ஏன்னா நாங்களாம் வாங்க போகிறோம். ஏன்னா இப்பயும் கூட நாங்கள் என்ன தெரியுமா சொல்லுவோம், கடைசியாக ஆடடாக ஒரு சில இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். என்னதான் நத்திங் வந்து ஒரு சில ஆஸ்பெக்டில் நமக்கு பிடிக்கலன்னு பார்த்தாலும் நத்திங் OS எப்பயுமே எங்களுக்கு வந்து வின் சரியா. அதே சமயம் ரியல்மி UI அப்போ மொக்கையான்னு கேட்டிங்கன்னா சீரியஸாக அப்படி கிடையாது. இந்த மாதிரியான கஸ்டமைசேஷன்லாம் நீங்கள் என்ன வேற ஏதாவது யூஐல போய் பார்க்க முடியுமா? நான் இதுன்னு இல்லை, இன்னும் நிறைய OnePlus கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வச்சிருப்பாங்க, அதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. அதுதாங்க இதனோட அப்படியே இருக்கான் ஒரு சேஞ்ச். ஓப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வச்சிருப்பாங்க, Reno 12 Pro வச்சிருந்தாங்கன்னா அதுதாங்க இது. இல்லை ரியலில் நான் தான் எடுத்துகிட்டு போன டிவைஸை நல்லா இருந்தாங்க. எனக்கு ஓஎஸும் பெரிய குறைகள்லாம் இல்லை. எனக்கு என்ன தோணுதுன்னா ஹைப்பர் ஓஎஸ் நண்பர்களே நம்ம தான் ஏமாந்துக்கிட்டு இருக்கோம்னு தோணுது. அவ்வளோ ஃபீச்சர்ஸ் வச்சிருக்காங்க. சரிங்க, ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா இருக்கும் சிவபரணி. ஸோ உங்களோட கருத்துக்களையும் மறக்காம கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. பார்த்தீங்களா, இதில் வந்து எசென்ஷியல் கீ இருக்குங்க, அதில் இல்லை. ஆனால் அதில் கூகுள் இருக்குது, இதுலேயும் கூகுள் இருக்குது, சேம் பர்பஸ் தான். அதனால் அதெல்லாம் ஹைலைட் பண்ணக்கூடாது சொல்லிட்டேன். ஆமாம் ஜெமினி, உனக்கே இது தெரியும்னு நினைக்கிறேன். இவன் சொல்கிறதெல்லாம் நமக்கு கேட்கணும்னு அவசியமே கிடையாது.